தமிழ்நாடு. வணக்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் சார். ஜெயார்சியம். நமக்கு வணக்கத்தை விட பயங்கரமான விசேஷமான வாக்கு ஜெயார்சியம் கூட அரசியம் இல்லையா? அது கேட்கும்போது ஒரு எனர்ஜி தான். ஓகே, ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு சான்ஸ் தந்த காமராஜ் சாருக்கு தேங்க்யூ. காமராஜ் சார் கொஞ்ச நாளாவே கேட்டுட்டு இருக்காரு ப்ரோக்ராம். பட் எனக்கு சிஸ்டம் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தனால ஷேரிங் முடியாதனால கொஞ்சம் அப்படியே புல் ஆன் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு எப்படி பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சார் சொன்னாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ஸ்டார்டட் வித். ஸோ எல்லாருக்கும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் நிறைய தமிழ்நாட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். மாசத்துல ஒரு நாள் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான். பட் அதுக்கு உண்டான ஷெடியூல் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. இயர் ஆஃப்டர்ஸ் இதுக்கப்புறமாட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். மாசத்துல ஒரு நாள் துளசி பெயிண்ட் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ காமராஜ் சார். ஐ எம் சுஜா ராஜீவன், கோழிக்கோடு, கேரளா, செட்டில்டு. இங்கதான் என்னோட வண்டர் வேர்ல்ட். இப்போ நான் இருக்கிறது என்னோட பெயிண்டோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்ல தான் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, இது இல்லாம ஒரு வண்டர் வேர்ல்டு என் வீட்டு பக்கத்துல, வீட்டுல இருந்து இது வந்து சிட்டில இருக்கு, பெயிண்ட் ஷாப் வந்து சிட்டில இருக்கு, வீடு வந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் சிட்டி. அங்க ஒரு வண்டர் வேர்ல்ட் குக்கும் இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். வண்டர் வேர்ல்ட் நடத்திட்டு இருக்கும்போது பெயிண்டோட கான்செப்ட் வந்தப்போ பெயிண்ட் பிடிச்சிருந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணி பார்த்தேன். பட் ஃபார்ச்சுனேட்லி என்னோட லைஃபை பெயிண்ட் மாத்திடுச்சு. ஓகே, பெயிண்ட்னால டோட்டலா ஆர்சிஎமோட திங்க் வியூ எல்லாமே வந்து மாறிடுச்சு. பெயிண்ட்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. வீட்டுல அடிக்கிறத பார்த்திருக்கேன், குழந்தைங்க வரைக்கிறத பார்த்திருக்கோம். நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கும்போது நான் அர்க்லிக் பெயிண்ட் எல்லாம் வச்சு டிராயிங் பண்ணிருக்கேனே தவிர ஐம் நாட் யூஸ் செவுத்துல போயிட்டு பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் வந்தது இல்லை. ஓகே, பட் துளசி பெயிண்ட்ல வந்துட்ட பிறகு பெயிண்ட் செவுத்துல அடிச்சு ப்ராக்டிஸும் பண்ணியாச்சு. புட்டி போட்டு பார்த்திருக்கேன். என்னோட டாட்டர் 13 வயசு தான், அவங்களே நம்ம பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா நான் சென்னையில ஒரு ஹம்மிங் கார்டன் சொல்லிட்டு ஒரு அபார்ட்மெண்ட், அதோட காம்பவுண்ட் வால் மொத்தம் சில்ட்ரன்ஸ் டேக்கு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணோம். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் டே சமயத்துலயும் திரும்ப நம்ம வேற ஏரியா, அதே ஏரியால வேற ஒரு ஏரியாலையும் நம்ம போய் பசங்களை வச்சு, சின்ன சின்ன பசங்க, அதாவது 3 வயசுக்கு மேல இருக்க பசங்க எல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணாங்க. பெரியவங்க எல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணாங்க. எல்லாரும் நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு சூப்பர்னு சொன்னாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி சிம்பிளா நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ண முடியும். பெயிண்ட்னா பயங்கர காம்ப்ளிகேஷன் சப்ஜெக்ட், நம்ம பாக்கியெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம், பெயிண்ட்னா ரொம்ப கஷ்டம் பண்றதுக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுருக்கீங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு திங்கிங்கும் வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம பெயிண்ட் தான். ஆர்சிஎம்ல ரொம்ப ஈஸியா நம்மளால பண்ண முடிஞ்ச பெயிண்ட் தான். நான் அதுல இறங்கி ஒர்க் பண்ணனால எனக்கு நல்லா அதை பத்தி சொல்ல முடியும். நீங்களும் அதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஒரு சர்டிபிகேஷன், உங்களுக்கு தைரியம் ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள வரும். அந்த தைரியம் வரணும்னா என்ன பண்ணும்? நம்ம பெயிண்ட் பண்ணாதான் அந்த தைரியம் வரும். சரிங்களா? சோ அதை எல்லாருமே ட்ரை பண்ணணும். ஓகே, சோ நான் ரொம்ப போர் அடிக்கல. ஐ கம் டு த சாப்டர். நான் பெரிய ஸ்கிரீன் ஷேரிங் பண்றேன், சின்ன ஒரு ஸ்கிரீன் ஷேரிங். நம்ம தமிழோட ப்ரௌசரு ஆல்ரெடி காமராஜர் சொன்னாரு. தமிழ் ப்ரௌசர் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ ஸோ அதை வச்சுட்டு இன்னைக்கு கிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். 1 minute. ஸோ கிளியர் இல்லைங்களா? தமிழ் ப்ரௌசர். இதுக்கு முன்னாடி பெயிண்டோட ப்ரௌசர் பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். இது தமிழ் ப்ரௌசரு. இதுல வந்து 28 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளோட இங்கிலீஷ் ப்ரௌசர்ல, ஹிந்தி ப்ரௌசரு, மலையாள ப்ரௌசர்லாம் பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனி தான் எழுதியிருக்கோம் முன்னாடி. இது சேஞ்ச் பண்ணி 28 இயர்ஸ் கம்பெனின்னு எழுதியிருக்கு. அதே போல மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்ற சீலு போட்டிருக்கு. சரிங்களா? நம்மளோட கம்பெனியோட ப்ரௌசர்ல அந்த மாதிரி போடல. இதுல நான் ஸ்பெஷலா, ஏன்னா எனக்கு தெரியும் என்ன அதுல இருக்கு அப்படின்றது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக நமக்கு இது பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். நான் கம்பெனிலேயே 2 தடவை விசிட் போய் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே பார்த்து என்னென்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் சார் வச்சு ஒரு 3 நாள் நல்லா
ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனை பெயிண்ட்ல நம்ம வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு அங்க இருந்து டீச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ இதுதான் நம்மளோட தமிழ் ப்ரௌசர். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தமிழ்ல இருக்கு. சரிங்களா? எப்படி நம்மளோட இது இந்த ஃப்ரண்ட் பேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரௌசரோட ஃப்ரண்ட் பேஜ். இதுக்கு உள்ளுக்குள்ள இருக்க பேஜ். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேக்டரி எங்கெல்லாம் இருக்கு டீட்டெயிலா தெரியுது இல்லைங்களா? இது அப்படி பண்ணனா எனக்கு தோணுது ரொம்ப டைட்டா தெரியும். ஓகே, இப்படி இருக்கட்டும் இல்லையா? ஓகே, சோ நம்மளோட பிளான்ட் மகாராஷ்டிரால இருக்கு. பிளான்ட் 1, பிளான்ட் 2 மகாராஷ்டிரால இருக்கு. பிளான்ட் 3 மத்திய பிரதேஷ்ல இருக்கு. பிளான்ட் 4 ராஜஸ்தான் பில்வாரையில இருக்கு. பில்வாரையில போனவங்க எல்லாருமே இந்த ஃபேக்டரியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஃபேக்டரியோட இனாகுரேஷன் வந்து கேரளா டீமோட முன்னிலையில தான் நடந்தது. அதுல ஒரு பாகம் ஆகிறதுக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு பாக்கியம் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்து சார், சுஜித் சார், மூர்த்தி சார், டிசிஜி சார் எல்லாருமே இருக்காங்க. அந்த கூட்டத்துல என்னோட ஹஸ்பண்டும் இருக்காங்க. சரிங்களா? சோ அது ஒரு அபிமானம் அப்படின்னு சொல்லலாம். அபிமான நிமிஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். பெயிண்ட்ல நாங்க ஒர்க் பண்ணனால தான் அந்த மாதிரி ஒரு பாக்கியெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது இல்லைங்களா? சோ இந்த மாதிரி 4 ஃபேக்டரி அவுட்லெட் இருக்கு. இந்த ஃபேக்டரி வந்து நம்ம பில்வாரா ராஜஸ்தான்ல இருக்கவங்க வந்து யாருக்கும் வந்து எல்லா ஃபேக்டரியும் வந்து நம்ம போய் விசிட் பண்ண முடியும். யாருக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல யாராவது ஏசியன் பெயிண்ட் கடை வச்சிருக்காங்க, இல்ல பர்ஜர் இந்த கடை வச்சிருக்காங்க, இல்ல ஏதாவது கம்பெனியோட கடை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட ஜஸ்ட் நீங்க வந்து போய் பேசி பாருங்க. அவங்க இது வரைக்கும் அவங்களோட ஃபேக்டரி அந்த பெயிண்ட் தயாரிக்கிற ஃபேக்டரி போய் பார்த்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். 100% நோ, இல்ல. யாருமே ஃபேக்டரிக்குள்ள அலவுடு கிடையாது. பட் நம்ம ஃபேக்டரி நம்ம வந்து எல்லா மாசம் 6ஆம் தேதின்னு ஒரு தேதி இருக்குன்னா நம்ம நாந்தேட் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு கம்பெனிக்கு போன் பண்ணோம்னா நம்ம நேரா போய் கம்பெனிக்கு போய் விசிட் பண்ணிட்டு அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நமக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஃபேக்டரி எல்லாம் காமிச்சு நம்மள திருப்பி அனுப்பிடுவாங்க. 1 டே ஃப்ரீ ப்ரோக்ராம் எல்லா மாசம் 6ஆம் தேதி நம்ம நாந்தேட் மகாராஷ்டிரா நம்ம ஃபேக்டரியில நம்மளோட ஆபீஸ்ல இருக்கு. எல்லா மாசம் 6ஆம் தேதி. ஓகே, யாருக்காவது பெயிண்ட பத்தி அதிகம் தெரிஞ்சுக்கணும், பெயிண்ட பத்தி நான் புரிஞ்சுக்கணும், பெயிண்ட் கம்பெனி பார்த்தாதான் எனக்கு நம்பிக்கை வரும் அப்படின்றவங்க உடனே கிளம்பி நேரா நாந்தேட்க்கு போலாம். எல்லா மாசம் 6ஆம் தேதி நம்ம எம்டி அங்க உங்களுக்காக கிளாஸ் தரத்துக்காக காத்துட்டு இருக்காரு. அதே போல ராஜஸ்தான் பில்வாரை போனவங்க எல்லாம் நம்மளோட அந்த பில்வாரையில இருக்க ஃபேக்டரிய பார்க்கலாம். ஓகே, சோ இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட். ஒண்ணுமே ஒளிவு மறைவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எவ்ரிதிங் ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் உங்களுக்கு இல்லைங்களா? எந்த ஃபேக்டரி இப்போ நீங்க வீட்டுல ஆர்சிஎம் பொருள் இல்லாம வேற ஏதாவது பொருள் வீட்டுல யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளோட கம்பெனிக்கு போன் பண்ணி எனக்கு உங்க ப்ராடக்ட் நான் ஒரு 4-5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்க கம்பெனி எனக்கு கொஞ்சம் விசிட் பண்ணும் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவங்க உங்க போனை கட் பண்றாங்க, இல்ல உங்களுக்கு ஏதோ தலைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நோபடி இஸ் அலவுட் டு விசிட் எனி கம்பெனி. ஓகே, ஒரு பர்டிகுலர் பெர்மிஷன் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் போகணும். பட் பில்வாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டோம்னா நமக்கு அங்க போறதுக்கு எப்ப வேண்டாலும் போகலாம், எங்க வேண்டாலும் சுத்தி பார்க்கலாம். பட் டைமண்ட் கிளப் செய்யறவங்க டைமண்ட் கிளப் 2 நாள் அங்க தங்குற சௌகரியம், ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து அங்க நமக்கு எல்லா ஃபேக்டரியும் சுத்தி பார்க்கறதுக்குண்டான எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி தராங்க. இந்த மாதிரி எந்த கம்பெனி இருக்கு சார் டிரான்ஸ்பரண்டா? ஓகே, சோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. துளசி பெயிண்ட பத்தி நமக்கு எந்த விதமான டவுட்டும் கேரிங்களும் தேவையில்லை. அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டான கம்பெனி. ஓகே, இது நம்மளோட போலார். நம்ம இன்னைக்கு பேசிக் கிளாஸ் தான் எடுக்கிறேன். போலார் சிமெண்ட் பிரைமர், இதோட பேரு சிமெண்ட் பிரைமர். ஓகே, இது இன்டீரியர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோகோ தெரியுது இல்லையா? இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ன்ற லோகோ. அது இன்டீரியர் மட்டும் யூஸ் பண்ற ப்ராடக்ட் பிரைமர். பேசிக்கா இருக்கிற பிரைமர், இன்டீரியருக்கு மட்டும் யூஸ் பண்ற பிரைமர் இது. சரிங்களா? இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இதுல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கு. இத ஒரு பேசிக்கா ஒரு ஆள் படிச்சாவே பெயிண்ட பத்தி ஈஸியா ப்ரொமோட் பண்ண முடியும். இது அடுத்த டைப் பிரைமர், மின்ஸ் பிரைமர். இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு பிரைமர் தான். இப்ப நான் பிரைமர் தான் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல பார்த்த பிரைமர் வந்து இன்டீரியருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மின்ஸ் பிரைமர் வந்து இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் 2 சர்ஃபேஸ்லயும் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது நமக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இதுலயே மென்ஷன் பண்ணிருக்கு. நீங்க பெயிண்ட் வாங்கும்போது அந்த பக்கெட் மேலேயே எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கு. அதாவது இது இன்டீரியருக்கு யூஸ் பண்ணணுமா, எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் அந்த பக்கெட் மேலேயே மென்ஷன் பண்ணிருக்கு. மார்க்கெட்ல கிடைக்கிற பெயிண்ட் மாதிரியே தான் நம்ம பெயிண்டும் 1 லிட்டரு, 4 லிட்டரு, 10 லிட்டரு, 20 லிட்டரு
இந்த மாதிரி பேக்கேஜ்ல தான் எல்லா பெயிண்ட்டுமே வருது. அதே பேக்கேஜ்ல தான் நம்ம பெயிண்ட்டும் இருக்கு. சரிங்களா? சோ மீன்ஸ் பிரைமர். அதுக்கு அடுத்தது நமக்கு இருக்கிறது பிரைஸ் பிரைமர். சரிங்களா? நான் சஜஸ்ட் பண்ண ஒரு ஆள் பெயிண்ட் பண்றாங்க அப்படின்னா ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் எதுக்கு ஆர்சிஎம்ல ஜாயின் பண்றாங்க? காசு கிடைக்கிறதுக்கு மட்டுமா, காசு இன்கம் பண்றதுக்கு மட்டுமா நம்ம ஆர்சிஎம்ல ஜாயின் பண்றோம்? நம்ம ஆர்சிஎம்ல ஜாயின் பண்றது நம்ம ஹெல்த், அதுக்கப்புறம் தான் வெல்த். அப்ப ஹெல்த் கான்சியஸ் இருக்கவங்க எப்பவுமே நல்ல ப்ராடக்டா செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஹெல்த் கான்சியஸ் இருக்கவங்க எப்பவுமே நல்ல ப்ராடக்டா செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பெயிண்ட்ல நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா, நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா பிரைஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது எவ்வளவு கம்மியா வேணும்னு கேட்டாலும், எவ்வளவு அதிகமா வேணும்னு கேட்டாலும், நம்பர் 1 பிரைமர் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்றது பிரைஸ். நம்மளோட பிரீமியம் குவாலிட்டி பிரைமர் பிரைஸ். இது உங்களுக்கு அதே போல இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் 2 சர்ஃபேஸ்லயும் யூஸ் பண்ண முடியும். இந்த பிரைமர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பெயிண்ட் வேண்டாலும் அடிக்கலாம். ஓகே. இப்போ போலார் பிரைமர் தான் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ்ன்ற பெயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற எந்த பெயிண்ட்டுமே அந்த பிரைமருக்கு மேல அடிக்க கூடாது. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. போலார் பிரைமர் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னா கிரேஸ் அப்படின்ற ஒரு இன்டீரியர் எமிஷன் இருக்கு. நான் இப்போ ஃபியூச்சர்ல கிளாஸ் போகும்போது சொல்லுவேன். அந்த கிரேஸை தவிர வேற எதுவுமே அந்த பிரைமருக்கு மேல அடிக்க கூடாது. மின்ஸ் பிரைமரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா கிரேஸ் அண்ட் விகோர் இந்த 2 பெயிண்ட் மட்டும்தான் அந்த சர்ஃபேஸ்ல யூஸ் பண்ண முடியும். மின்ஸ் பிரைமர் உபயோகிச்சா யூஸ் பண்ணா நம்ம கிரேஸ் அண்ட் விகோர் மட்டும்தான் அடிக்க முடியும். வேற பெயிண்ட் அதுல அடிக்க கூடாது. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மின்ஸ் பிரைமர் யூஸ் பண்ணா கிரேஸ் அண்ட் விகோர் இந்த 2 பெயிண்ட தவிர வேற பெயிண்ட் அதுல யூஸ் பண்ணக்கூடாது. சோ ஒரு ஆளுக்கு நம்ம பிரைஸ் ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க உங்களுக்கு கிரேஸும் அடிக்கலாம், விகோரும் அடிக்கலாம், ஆரியாவும் அடிக்கலாம், எலென்சாவும் அடிக்கலாம், ஆல்ரைட்டும் அடிக்கலாம். சரிங்களா? சோ இது காமனா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம்னா எந்த விதமான பிரச்சனைகளும் பேசிக்கா நம்ம செவுத்துல இருக்காது. ஓகே, அந்த அளவுக்கு இது கன்சீல் ஆகும். அதே போல ஒயிட்னஸ், நல்ல ஒயிட்னஸ் கொடுக்கும். எனக்கெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா கஸ்டமர் லாஸ்ட் வீடெல்லாம் எத்தனையோ கோடி ரூபாய்க்கு பண்ணிருப்பாங்க வீட. அது போட்டிருப்பாங்க, எல்லாம் நல்ல நல்ல பொருள் எல்லாம் போட்டு வீட சூப்பரா கட்டியிருப்பாங்க. லாஸ்ட்ல பெயிண்ட்டுக்கு வரும்போது ஐயோ எனக்கு ஒரு வாரத்துல கிரக பிரவேசம், என்கிட்ட காசே இல்ல, என்ன பண்ணட்டும், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 3 லட்சம் 2 லட்சம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வருவாங்க. அப்ப நம்ம கிட்ட வரும்போது அந்த அளவுக்கு ஆகல. பட் இருந்தாலும் பிரைஸ் மட்டும் அடிச்சு வீட்டு கிரகப்பிரவேசம் நடத்தின வீடுகள் எனக்கு தெரிஞ்சே நிறைய இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒயிட் இதுல அப்பியரன்ஸ் இருக்கும். ஒயிட்டோட லுக் அந்த அளவுக்கு இருக்கும் பிரைஸ்ல. சரிங்களா? சோ சிம்பிளா இந்த ஒரு பிரைமர் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னாவே அந்த கஸ்டமர் நம்ம விட்டு போகவே மாட்டாங்க. நம்ம கூடவே இருப்பாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் இந்த பிரைமர். சரிங்களா? இதுல எல்லாத்துலயுமே வந்து நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ற கண்டென்ட், எவ்வளவு தண்ணி மிக்ஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் இதுல மென்ஷன் பண்ணிருக்கு கிளியரா. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நமக்கு 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர் தான். பட் இது கொஞ்சம் பிரீமியம் குவாலிட்டி அப்படின்னும் போது ஒரு ஆளுக்கு காமிக்கிறதுக்கெல்லாம் கொண்டு போகணும். ஒரு ஆளுக்கு இப்போ சாம்பிள் கொடுக்கணும் அப்படின்போது நம்ம 1 லிட்டர் கொடுக்கும்போது கொஞ்சம் அதிகமா ரேட்டு செலவாகும் இல்லையா? அதுக்காக நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம பிளைனா காமிச்சு கொடுக்கறதுக்கு இல்ல ஒரு சின்ன ஏரியா டிசைன் பண்ணி இல்லாட்டி சின்ன ஏரியா ஒர்க் அவுட் பண்ணி சாம்பிள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு சாம்பிள் பீஸா 200 ml இது அவைலபிளா இருக்கு. பிரைஸ் வந்து 200 mlயும் அவைலபிளா இருக்கு. ஓகே. சோ அடுத்தது எது பெயிண்ட் பண்ணாலும், எந்த பெயிண்ட் பண்ணாலும், பிரைமர் பண்ணாலும் அது செட்டிங் டைம்னு ஒண்ணு இருக்கு. டக டக டகான்னு அடிச்சிட்டு போறது அந்த மாதிரிலாம் பண்ணாம எந்த பெயிண்ட், எந்த கம்பெனியோட பெயிண்ட் அடிச்சாலும் அப்படிதாங்க. கொஞ்ச நேரம் காயத்துக்கு நடத்தும். ஏதோ சொல்லுவாங்களே, சமைக்க ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கல அப்படின்னுவாங்களே. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? எப்பவுமே வந்து நம்ம அதை கரெக்டா டைமிங், அதுக்கு டைமிங் கொடுக்கணும். மழை காலத்துல யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்ப நல்ல மழை சென்னையில, மழை காலத்துல ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா நார்மலா கொடுக்கறத விட அதிகமா டைமிங் நம்ம கொடுக்கணும். கரெக்டா ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம பிரைமர் செட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, சார் பெயிண்ட் அடிச்சுட்டாங்களா? உங்க வீட்டுக்கு வரவங்க சொல்லுவாங்க, பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட பினிஷிங் இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாலிமர் புட்டி. நமக்கு பாலிமர் புட்டின்றது அல்கலிக் பேஸ்ட் புட்டி, இட்டாலியன் டெக்னாலஜில பண்ணிருக்க புட்டி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராக் சீலரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
சின்ன சின்ன கிராக்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். நம்ம இதை வச்சு புட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், மார்பிள் பினிஷிங் மாதிரி இருக்கும். ஆனா கரெக்டா இதுல சொல்லியிருக்க மாதிரி பினிஷிங் பண்ணுவோம். நம்ம நார்மலா மார்க்கெட்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பவுடர் புட்டி வாங்குவாங்க, தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க, சட 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 அடிப்பாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. மறுநாளைக்கு வந்துதான் கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதை எடுத்து அப்ளை பண்ணிட்டு தண்ணி ஊத்தக்கூடாது. இதுல கிளியரா எழுதிருக்கு, தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மினிமல் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் குழைக்கிறதுக்கு. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனா, சப்பாத்தி மாவெல்லாம் குழைக்கும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் தண்ணி ஊத்தும் போது ஓகே ஆகும். கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊத்திட்டா என்ன ஆயிடும்? தோசை மாவாயிடும். அந்த மாதிரி ஆகாம கரெக்டா எவ்வளவு வேணுமோ கொஞ்சமா மினிமல் சொல்லுவாங்க. அதுக்கு மினிமல், நாட் மினிமம், மினிமல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதை கூட்டி குழைக்கிறதுக்காக மட்டும் மிக்ஸ் பண்ணி கரெக்டா அப்ளை பண்ணிட்டா, இது பாக்கி உள்ள புட்டி மாதிரி ஒரு நாள் விட்டுட்டு எல்லாம் போக கூடாது. இது கட்டிங் 4 to 5 ஹவர்ஸ்ல நமக்கு கட்டிங் ரெடி ஆயிடும். சோ ஒரு சைடு அவங்க அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அடுத்த சைடு அப்ளை பண்ண போறதுக்கு முன்னாடி 4 ஹவர்ஸ்ல இதை கட் பண்ணிடலாம். சரிங்களா? கட் பண்ணி பாலிஷ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பினிஷிங். உங்களுக்கு லேபர் வைஸ் பாத்தீங்கன்னாவே கம்மியாகும். ஒரே நாள்ல புட்டி உங்களுக்கு பினிஷ் பண்ண முடியும். 4 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணா 2 சைட்ல போட்டுடலாம். ஒரு 2 ஆளுங்க இருந்தா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க எத்தனை பேரை நீங்க விட்டாலும் அவங்க இருந்து தேய்ச்சு முடிச்சுட்டு மறுநாளைக்கு தான் வந்து அதை கிளீன் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி நமக்கு இதுல லேபர் காஸ்டும் கம்மியாகும் புட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது. அதே போல நம்ம புட்டி யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், டைல்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம பிரைமர் அடிக்காம பெயிண்ட் அடிக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். பட் நான் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்றது பிரைமர் அடிச்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் மாய்ஸ்டர் கண்டென்ட் அதிகம். அதாவது ஒரு தணுப்பு ஈர்ப்பம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஈர்ப்பம் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு நம்மளோட இங்க செவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா. மரம் செடி கொடி எல்லாம் இருக்கனால நனவு எப்பவுமே, நனவு அந்த பதம் எப்பவுமே இருக்குது. அதனால நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, இங்க பிரைமர் பண்ணாம பண்ணாதீங்க. புட்டி பண்ணிட்டாலும் பிரைமர் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்றது உண்டு. சோ நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அங்க பாத்துட்டு வெயில், அங்க நல்லா வெயில் இருக்கு. இப்பதான் மழை. அங்க தமிழ்நாடுன்னு பொறுத்த வரைக்கும் நல்ல மழை. சாரி, ஒரு கால் வந்துச்சு. சோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நல்ல மழை காரியங்களா இருக்கனால நமக்கு வந்து ஈஸியா வந்து நமக்கு இந்த புட்டி போட்டுட்டு டைரக்டா நமக்கு பெயிண்ட்டுக்கு போகலாம். ஓகே, சோ தட் இஸ் புட்டி. அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட்டுக்கு போகலாம். நம்ம இதான் நான் முதல்ல சொன்ன கிரேஸ் இன்டீரியர் எமர்ஷன். இது இன்டீரியர் ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டீரியர் எமர்ஷன் அல்ல இன்டீரியர் பிரைமர் மென்ஷன் பண்ணிருக்கிற பொருள் இன்டீரியர் சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணவே கூடாது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்ம பெயிண்ட் மட்டும் இல்ல, எல்லா பெயிண்ட்டுமே அப்படிதான். இன்டீரியர் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற பொருள் எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணக்கூடாது. பட் எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ற பொருள், ஓகே, எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ற பொருள் நம்மளால இன்டீரியருக்கு யூஸ் பண்ணலாம். சோ நார்மலா ஒரு ஆள் நம்ம கிட்ட பெயிண்ட் கேட்டு வரும்போது அவங்களுக்கு நம்ம விகோர், ஆர்யா, எலன்சா, ஆல்ரைட் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணோம்னா, அவங்களுக்கு அதவா பாக்கி வந்துடுச்சுன்னா அதை வெளியே அடிக்கலாம். கொஞ்சம் வேற ஏதாவது வீட்டுல போயிட்டு வெளியே அடிக்கணும் அப்படின்னா கூட அடிக்கலாம். பட் கிரேஸ் பாக்கி வந்துட்டுன்னா அவங்க உள்ள மட்டும்தான் சர்ஃபேஸ்ல அடிக்க முடியும். சரிங்களா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு காசு அவங்களுக்கு செலவு கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இனிமேட்டு எந்த வீட்டுக்கு, அவங்க குடும்பத்துல எந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னாலும் நம்மளதான் கூப்பிடுவாங்க. சோ அந்த ஒரு பாயிண்ட் நீங்க அவங்க கிட்ட கண்டிப்பா என்ரோல் பண்ணிக்கணும். நீங்க அவங்க கிட்ட வச்சிருக்க அந்த ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு இருக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பெயிண்ட் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அதே போல ஒரு பெயிண்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் வரும்போது பில் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க பெயிண்டர் எழுதின லிஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. லிஸ்ட் எடுத்துட்டு வரும்போது அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 120 லிட்டரு, 200 லிட்டரு இப்படி எல்லாம் லிஸ்ட் இருக்கும். எனக்கு பார்த்த உடனே ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு நான் அதுல இருந்து 40% கம்மி பண்ணிடுவேன். அப்போ 200 லிட்டர் கேக்குறாங்க அப்படின்னாங்கன்னா ஜஸ்ட் 120 லிட்டர் கொண்டு போங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறேன், வேணும்னா கூப்பிட்டீங்கன்னா நான் டெலிவரி கொடுக்குறேன், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசி, அவங்க கிட்ட வந்த உடனே நம்ம அவங்க கிட்ட பிசினஸ பார்த்து காசை வாங்கி போடணும் நம்ம பார்க்க கூடாது. கரெக்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அந்த பிசினஸ் நமக்கு லைஃப் டைம் இருக்கும். சரிங்களா? சோ அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அதுலயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வேணா ஒரு 4 லிட்டர் இல்ல 10 லிட்டர் வாங்க வேண்டியிருக்கும், அவ்வளவுதான்.
பெயிண்டர்ஸ் மார்க்கெட்ல இருக்க பெயிண்டுவா கம்பேர் பண்ணி தான் நம்ம பெயிண்ட் சொல்றாங்க. மார்க்கெட்ல இருக்க பெயிண்டை விட 20% நமக்கு ஏரியா கிடைக்குதுன்றது 100% ஷுவர். அதுவும் ஆல்ரைட் எல்லாம் பாத்தீங்கன்னா 100% அவங்க சொல்றதை விட நமக்கு அதிகமா ஏரியா கிடைக்கும். சரிங்களா? சோ கிரேஸ், ரிமெம்பர் இட் இஸ் ஒன்லி இன்டீரியர் எமர்ஷன். ஓகே, அதோட காலாவதி. அதே போல இது பாத்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதே போல நானோ கட்டிங் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த ப்ரௌசர்ல மென்ஷன் பண்ணிருக்கு. அதை நீங்க ரீட் பண்ணிட்டு ஒரு கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே போல இது என்ன மாதிரி பினிஷிங் பெயிண்ட், மேட் பினிஷிங் பெயிண்ட் அப்படின்றதெல்லாம் இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ குட் வைப்ஸ்ன்றது நம்மளோட ப்ரீமியம் கேட்டகரியில வேற இன்டீரியர் எமர்ஷன். இதுவும் இன்டீரியர் மட்டும் தான், பட் ப்ரீமியம் கேட்டகரி. அப்ப இந்த ப்ரீமியம் கேட்டகரி வரும்போது நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், பிரைஸ்ன்றது ப்ரீமியம் கேட்டகரிக்கு உபயோகிக்கிற பிரைமர் இல்லைங்களா? அப்போ இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம மின்ட், போலார் அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பிரைஸ் பிரைமர் மட்டும்தான் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணும். இது இன்டீரியருக்கு மட்டும் யூஸ் பண்ற பெயிண்ட். ஓகே, குட் வைப்ஸ் பிரீமியம் குவாலிட்டி இன்டீரியர் பெயிண்ட். ஓகே, அடுத்தது நம்ம விகோர். இது நமக்கு பேசிக்கா இருக்க பெயிண்ட். நான் நார்மலி கிளாஸ் எடுக்கும்போது என்ன சொல்றதுன்னா, ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 3 டைப்பா, நான் இதெல்லாம் லாஸ்ட் டைம் உங்களுக்கு எடுத்ததுதான். 3 டைப்பா பெயிண்ட வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். பேசிக் பெயிண்ட், பிரீமியம் பெயிண்ட், சூப்பர் பிரீமியம் பெயிண்ட். பேசிக் பெயிண்ட், பிரீமியம் பெயிண்ட், சூப்பர் பிரீமியம் பெயிண்ட். இன்னைக்கு யாராவது நோட் புக்கு பெண்ணு எல்லாரும் எடுத்து வச்சு எழுதிக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ அந்த மாதிரி 3 டைப்பா நம்ம பிரிச்சுக்கிறோம். அந்த பேசிக் பெயிண்ட்ல வர்றதுதான் இந்த கிரேஸும் விகோரும். சரிங்களா? பிரீமியம் கேட்டகரியில வர்றது நமக்கு குட் வைப்ஸும் ஆரியாவும். சோ விகோர் பார்க்கலாம். விகோர் இதுல மென்ஷன் பண்ணிருக்கு இன்டீரியர் as well as எக்ஸ்டீரியர் அடிக்கலாம். பட் இது மேல எக்ஸ்டீரியர் எமர்ஷன் கிளியரா எழுதி இருக்கு. நம்ம நார்மலா எக்ஸ்டீரியர் யூஸ் பண்றது இன்டீரியர் உபயோகிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கறனால இன்டீரியரும் இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. சரிங்களா? சோ இதுவும் நமக்கு எவ்வளவு தண்ணி மிக்ஸ் பண்ணணும், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கலர்ஸ் நமக்கு எத்தனை கலர்ஸ் வந்தாலும் எடுக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர் சாம்பிள் பண்றதுக்காக 200 ml நமக்கு அவைலபிளா இருக்கு. இது எப்படி இருக்கும் பினிஷிங்? மேட் பினிஷிங்கா இருக்கும். சரிங்களா? இது வாஷபிளா? எல்லா பெயிண்ட்டுமே நம்மளது வாஷபிள் தான். ஆனா எப்படி வாஷ் பண்ணணும்ன்றத கேட்டுட்டு பண்ணணும். நீங்க போல அந்த இருக்குல்ல சொல்லு, அந்த தொடப்பம் இருக்கு இல்லையா, அதை வச்செல்லாம் கிளீன் பண்ணக்கூடாது. ஸ்பாஞ்ச் வச்சுட்டு கிளீன் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி கிளீன் பண்ணணும் நீங்க யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெயிண்ட்டுக்கு டேமேஜ் வராம எப்படி நம்ம கிளீன் பண்ணலாம் அப்படின்னு ரீட் பண்ணீங்கன்னாவே உங்களோட யூடியூப்ல போட்டாவே உங்களுக்கு எப்படி எல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்றது வரும். ஆல்ரைட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு பண்ணாலும் நல்லா நிக்கும். பட் விகோர்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணக்கூடாது. சாஃப்டா தான் பண்ணி கிளீன் பண்ணணும். சரிங்களா? இதை நான் சொல்ல காரணம்னா விகோர் வந்துட்டு விகோர் வந்துட்டு எனக்கு ஒரு இன்ஜினியர் ஒரு ஆள் கொண்டு போனாரு. விகோர் விகோர் வந்துடுச்சா? இப்ப வரும். சோ விகோர் வந்து ஒரு இன்ஜினியர் வந்துட்டு என்கிட்ட இருந்து ஒரு பெரிய சைட்டுக்கு கொண்டு போயிருந்தார். நிறைய கொண்டு போயிருந்தார். ஃபார்ச்சுனேட்லி அந்த இன்ஜினியருக்கு வந்துட்டு உடம்பு சரியாம போயிடுச்சு. பினிஷ் பண்ணி அந்த சாவி வந்து அவங்க கிட்ட கொடுக்கல. அது ஒரு பெரிய ஒரு பிளாட் அபார்ட்மெண்ட். கீழே என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய ஷட்டர் இருக்கு. அவர் அதை பூட்டிட்டு போனாரு. அவருக்கு சின்ன ஜாண்டிஸ் மாதிரி வந்துட்டு மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் அட்மிட் ஆகி ரொம்ப முடியாம இருந்துட்டு ஒரு 30 நாள் கழிச்சுதான் அங்க சைட்டுக்கு போயிருக்காரு. ஒரு 30-40 டேஸ் கிட்ட கழிச்சுதான் சைட்டுக்கு போயிருக்காரு. அப்போ உடனே பார்த்தா அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த பசங்க அங்க தங்கி இருக்காங்க. அப்படி இப்படி எல்லாம் ஆகி செவுத்தெல்லாம் வந்து அழுக்கு பண்ணிட்டாங்க. கை, காலு, இந்த பாக்ஸிங் எல்லாம் பண்ற மாதிரி காலெல்லாம் எடுத்து செவுத்துல வச்சு அப்படி கொஞ்சம் அழுக்கெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ உடனே என்ன கூப்பிட்டாரு. மேடம் என்ன பண்றது மேடம், நான் சைட்டை கொடுக்கணும். ஆல்ரெடி ரொம்ப லேட், அவங்கள வலிச்சு வலிச்சு வச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க பார்க்ல இருந்து வந்திருக்காங்க, சைட்டை நான் கொடுக்கணும், என்ன பண்ணட்டும் அப்படின்னு. நான் சொல்ல சார் எதுக்கு வரி பண்றீங்க, ஜஸ்ட் நீங்க அதை கொஞ்சம் சர்ஃபேஸ் கிளீன் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு. அவர் மூலமா ஸ்பாஞ்ச் வச்சுட்டு கிளீன் பண்ணாரு. பாத்தீங்கன்னா முதல்ல இருந்ததை விட ரொம்ப பிரைட்டா இருக்கு மேடம்னாரு. திரும்ப பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு இருந்த சர்ஃபேஸ கிளீன் பண்ணி அந்த சைட்ல கொடுத்துட்ட பிறகு எனக்கு அவர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, மேம் உங்களோட ஆர்டினரி ப்ராடக்ட் வர நல்லா வாஷபிளா இருக்கு மேம்.
இது வரைக்கும் நான் ஏஷியன் பெயிண்ட்ல இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்ல மேம். அவரு ஏஷியன் பெயிண்ட் ரெகுலரா யூஸ் பண்றவரு. அவர் எனக்கு போன் பண்ணி சொன்னார். சரிங்களா? சோ அந்த அளவுக்கு நம்ம பெயிண்ட் ரெக்கமெண்டபிள். பட் நீங்க ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள் விஷயம். ஓகே. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இப்போ 3 வயசுல இருந்து 15, 20 வயசு அதுக்கு மேல பெரிய நிறைய வயசு 50, 60 வயசு இருக்கவங்க வரைக்கும் பெயிண்ட் பண்ணாங்க. கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் எல்லாம் குழந்தைக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்து பெயிண்ட் பண்ணாங்க அந்த காம்பவுண்ட் வால்லாம். அங்க நான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹிண்ட், இதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் நீங்க. அங்க பாத்தீங்கன்னா கலர் கிரியேட் பண்றது அவங்களுக்கு ஒரு டிராயிங் பண்ணும்போது ஒரு கலர் வேணுமா இருந்தது. பட் நான் மொத்தத்துல ஒரு 8, 9 கலர் தான் கொண்டு போயிருந்தேன். அப்போ ஒரு கலர் மிக்ஸ் பண்ணிட்டு வேற வேற கலர் அந்த பெயிண்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. சிலவங்க வந்து லைட்டா வேணும், டார்க்கா வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் எல்லாம் கேட்ட போது ஒரு கலர் மிக்ஸ் பண்ணி அதுல ஒயிட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வேற வேற கலர் அவர் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அப்ப பாத்தீங்கன்னா விகோர், ஆரியா, எலன்சா, ஆல்ரைட் இதை எல்லாத்தையுமே கூட்டி குழைச்சாரு. நான் நினைச்சேன் என்ன ஆக போகுது தெரியல, இவர் பால் பண்றாருன்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட் வெள்ளப்பொக்கம் சமயத்துல எல்லாம் நான் அங்கதான் இருந்தேன். தண்ணி எல்லாம் வந்த போது நான் அங்கதான் இருந்தேன். அந்த செவுத்து மேல நல்ல போல தண்ணி ஏறி இருந்தது. பட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகல. நம்ம 4 பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி கலர் எல்லாம் ரெடி பண்ணி பண்ணவங்க வரைக்கும் அந்த செவுத்துல கூட ஒண்ணுமே ஆகுது. ஓகே. சோ அந்த அளவுக்கு ரிஸ்க் நான் எடுத்து பார்த்தாச்சு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாமே பார்த்தாச்சு. சரிங்களா? எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குமே இல்லையா? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் இல்லாம இல்ல இல்லைங்களா? பெரிய பெரிய வார் வரைக்கும் பேசி முடிக்கிறாங்க இல்லைங்களா? சோ பிரச்சனை என்னங்க பிரச்சனை? நம்ம சொல்லுவாங்க, நம்ம வடிவெல்லாம் சொல்ற மாதிரி நமக்கு ரிஸ்க்னா ரஸ்க் சாப்பிடுற மாதிரி இருக்கணும். சோ டென்ஷன் ஃப்ரீ ஆவங்க. ஈஸியா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க நம்ம பெயிண்ட. ஒரு பிரச்சனை இல்லாம உங்களுக்கு பண்ண முடியும். சோ ஆரியா இஸ் பிரீமியம் குவாலிட்டி பெயிண்ட். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் பேசிக் அண்ட் பிரீமியம். அந்த பிரீமியம் கேட்டகரியில இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். அதுல இன்டீரியர் வந்து குட் வைப்ஸ், எக்ஸ்டீரியர் வந்து ஆரியா. முதல்ல சொன்ன மாதிரியே தான் எக்ஸ்டீரியர் வந்து இன்டீரியர் யூஸ் பண்ணலாம். இன்டீரியர் நெவர் யூஸ் ஃபார் எக்ஸ்டீரியர். ஓகே. சோ அடுத்தது நம்மளோட கலர் பேண்டக். இதுவும் நம்மள ப்ரௌசர்ல இருக்கு. ஜஸ்ட் கலர் எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம மொபைல் எல்லாம் எடுத்து காமிச்சோம்னா எக்ஸாக்டா இருக்காது. இது கூட வந்து நீங்க எக்ஸாக்டா இருக்கும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது பிரிண்டிங் பிரஸ்ல பண்றதா ஏகதேசம் கலர். இது அப்ராக்சிமேட் தான் சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்டா உங்களுக்கு கலர் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஃபேண்டக்னு ஒண்ணு இருக்கு. சரி, நீங்க கரெக்டா பெயிண்ட் ப்ரொமோட்டர் அப்படின்னா இந்த ஃபேண்டக் இருக்கு இல்லையா, இந்த ஃபேண்டக்ல இருக்க கலர்ஸ் காமிச்சுதான் ரெக்கமெண்ட் பண்ணி புக் பண்ணணும். கஸ்டமர் கிட்ட ஆர்டர் எடுக்கணும். இதை நீங்க காமிச்சுக்கலாம். ஜஸ்ட் அதே எக்ஸாக்டா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம பெயிண்ட் கொஞ்சம் லைட்டா டார்க்கா எல்லாம் பெயிண்ட்ல வரும். புக்ல பிரிண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு 3, 4 கலர் தான் அதுல சேர்ந்து வரும். சரிங்களா? பட் மோஸ்ட்லி எல்லாமே நான் கிராஸ் செக் பண்ணிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் கஸ்டமர் இல்ல நான் எக்ஸாக்டா இதை பார்த்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துடக்கூடாது. சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னா எல்லோ, இதுல வந்து லெமனேடு பாருங்க. இதுல லெமனேடு, இதுல இருக்க லெமனேடு உங்களுக்கு தெரியுதா? சோ கிராஸ் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க ஆர்டர். இதுதான் மெயினா போக்கஸ் பண்ணணும். இது ஜஸ்ட் ஒரு ஆளுக்கு காமிக்கணும். இப்ப கடையில எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட் பர்ஜர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கலர் கேட்டா உடனே ஒரு கலர் பேண்ட் ஒரு இது எடுத்து கொடுப்பாங்க. அதை பாக்குறாங்க, அவங்க ஆர்டர் பண்றாங்க. நமக்கு அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டனால இது நான் ஒரு 2 பேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கேன். மோஸ்ட்லி நார்மலா இந்த கலர்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல போயிட்டு இருக்க கலர்ஸ். சரிங்களா? லைட்டு, டார்க்கு, டபுள் ஷேடு இதெல்லாம் வந்து நார்மலா மார்க்கெட்ல போயிட்டு இருக்க கலர் அப்படின்றனால எழுதிருக்கேன். இதுல தானே மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க. நாங்க ஷேட்ஸ் ஷோன் ஆர் ஃபார் இண்டிகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே. ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் பர்பஸ் தான் இது போட்டிருக்கோமே தவிர இத ஓகே நான் கிராஸ் செக் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் யூ ஜஸ்ட் செக் வித் யோர் ஃபேண்டக். ஓகே. நீங்க எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஐ எம் டெல்லிங் யூ. ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா டபுள் கலர்ஸ் எல்லாம் 2 வால் 2 கலரா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் இது கொடுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் எலன்சா நான் சொன்ன முதலே சூப்பர் பிரீமியம் பெயிண்ட் இல்லையா, பேசிக் பெயிண்ட், பிரீமியம் பெயிண்ட், சூப்பர் பிரீமியம் பெயிண்ட். ஓகே. பேசிக், பிரீமியம், சூப்பர் பிரீமியம். சோ சூப்பர் பிரீமியம் பெயிண்ட் கேட்டகரியில வர்றதுதான் நம்மளோட எலன்சா. எலன்சா பாத்தீங்கன்னா அதுலயே மென்ஷன் பண்ணிருக்கோம் உங்களுக்கு லக்ஸுரி பெயிண்ட். சரிங்களா? இது லக்ஸுரி பெயிண்ட்.
இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை ஷைன். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வாஷபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியே இருக்கு. ஓகே, அது வாஷபிள்னா நான் முதல்ல சொன்னேன் எப்படி வாஷ் பண்ணணும்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாஷ் பண்ணுங்க. ஓகே, இதோட லைஃப் பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ். இதுலயும் வாட்டர் கண்டென்ட் எவ்வளவு மிக்ஸ் பண்ணும் அப்படின்றது எல்லாமே இதுல வெக்டமா கிளியரா இருக்கு. ஓகேவா? சோ அடுத்து வந்துட்டு நமக்கு ஆல்ரைட் பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஆல்ரைட்ல நிறைய பேர் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, பெரிய விலையோட பெயிண்ட் எடுத்துட்டோம் அப்படி இப்படின்லாம். நோ, நத்திங். நீங்க அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். 1 கோடி ரூபா, 1 கோடி ரூபா இல்ல, 1 லட்சம் ரூபாய் இல்ல 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து பைக் வாங்குறீங்க இல்லைங்களா? அதை ஓட்ட கத்துக்கிறீங்களா சார்? அதை ஓட்ட கத்துக்கிட்ட பிறகு தானே ஓட்டுறீங்க. உங்க குழந்தைங்க வண்டி ஓட்டவே தெரியாது, அவங்க கிட்ட எடுத்து அந்த வண்டியை கொடுப்பீங்களா? அதே மாதிரி நம்ம பெயிண்ட பத்தி தெரியாதவங்க கிட்ட நம்ம பெயிண்ட கொடுக்காதீங்க. நம்ம பெயிண்ட பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம பெயிண்ட கொடுங்க. வண்டிய ரோட்ல ஓட்ட தெரிஞ்சாதான் வண்டி ஓட்ட முடியும். சரிங்களா? சிம்பிள். அதே மாதிரி நம்ம பெயிண்ட யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க. யூஸ் பண்ண தெரியலையா அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு கொடுங்க. சரிங்களா? அவங்களுக்கு எப்படி பண்ணணும்ன்றத கத்து கொடுங்க. இல்ல நீங்க சைட் விசிட் போங்க, டைரக்டா போங்க, போய் பாருங்க. அந்த மாதிரி போனாதான் உங்களுக்கு அடுத்த ஆர்டர் வரும். இல்லாட்டி அந்த ஆர்டர் அங்கேயே கட் ஆகி போயிடும். நான் சொன்னேன் முதல்ல, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப வேற பெயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நேரா சீட்டு கொடுத்தாங்கன்னா நேரா கொண்டு போய் அந்த பெயிண்ட் ஷாப்ல கொடுத்தாங்களா, வாங்கினாங்களா, அடிச்சாங்களா, முடிஞ்சு போச்சு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க வெறும் கஸ்டமர் கிடையாது. ஆர்சிஎம்ல அவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுறாங்க இல்லையா? டிஸ்ட்ரிபியூட்டரும் அதை நம்ம கூட அசோசியேட் இருக்கவங்களை நம்ம எப்படி பாத்துக்கணும்? நம்ம குழந்தைங்களை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும்னு தான் சொல்றாங்க இல்லைங்களா? சொல்றாங்களா இல்ல? அப்படிதான். அப்ப அந்த மாதிரி நம்ம ஒரு குவாலிட்டி பெயிண்ட கொடுத்தோம்னா அவங்க கூடவே இருந்து அதை எப்படி எல்லாம் பண்ணலாம், எப்படி எல்லாம் பண்றாங்க, அந்த பெயிண்டர் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றது தெரியும். முதல்ல கஸ்டமர் வைஸ் போறதை விட பெயிண்டர் முதல்ல நம்ம ஆளா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ற பெயிண்டரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் பாத்தீங்கன்னா சென்னையில இப்ப 3 ப்ராஜெக்ட் பண்ண, ஒரு பெரிய ஹோட்டல் ஒண்ணு பண்ண, ஒரு ஸ்கூல் ஒண்ணு பண்ண, ஒரு பெரிய மார்வாடியோட வீடு, அவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து தனித்தனியா வீடு வச்சிருக்காங்க. அந்த எல்லா வீடுமே நான் பண்ணேன். சரிங்களா? எக்ஸலண்டா பண்ணாங்க. எனக்கு நல்ல ஒரு ஹிந்திக்காரங்க 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேர் தான் என்னோட மெயின் ஒர்க்கர்ஸ். அது கூட அவங்களுக்கு சப்ஸ்டிடியூட்டா சில சமயத்துல 3 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க, 4 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. பட் இந்த 3 பசங்க வந்து நம்ம பெயிண்ட்ல கூலின்னு சொல்லலாம். உங்களுக்கு சென்னையில ஏதாவது ஆர்டர் இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம பசங்களை விட்டு செய்ய வைக்கலாம். அடிப்படையா சூப்பரா பண்ணுவாங்க. ஒர்க் எல்லாம் அவங்களே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. நம்ம பெயிண்ட பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்கிட்ட சொல்றாங்க, இது ரொம்ப கட்டியா இருக்கு, கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அவங்க சொல்றாங்க. இந்த பெயிண்ட்ல ஸ்மெல் எதுவுமே இல்லை அப்படின்றத அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க கஸ்டமருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி பெயிண்ட் ஒரு தடவை நம்ம பெயிண்ட்ல இன்வால்வ் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம பெயிண்ட அவங்க 100% யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க. சோ எனக்கு எந்த விதமான பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. கேரளாலவாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் தொடக்க காலத்துல ஃபேஸ் பண்ணிருக்கோமே தவிர, சென்னையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல. நான் தான் சொல்றேன், தண்ணி அப்படியே நிக்கிற இடத்துல நம்ம பெயிண்ட் அடிச்சு கூட ஒண்ணுமே பிரச்சனை ஆகல அப்படின்றது. பெயிண்ட் அடிச்சிட்ட பிறகு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி நிக்குது. அதுக்கப்புறம் ட்ரை ஆகி செட் ஆயிட்ட பிறகு பார்க்கும்போது நான் அதுக்காகவே போய் பாக்குறேன், ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு போய் பாக்குறேன். பட் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, 1 இயர்க்கு அப்புறம் பிரச்சனை வருது, அதெல்லாம் அப்புறம். இப்போ நிலவுல அங்க இருக்க தண்ணி அப்படின்னா ஓஎம்ஆர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி நிக்குது. ஒரு விதமான பிரச்சனையும் நம்ம பெயிண்ட்ல இல்ல. ஒரு தடவையும் தண்ணி நிக்குது போகுது. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன் 3 தடவை அதே மாதிரி தண்ணி இருந்துச்சு போச்சு. நான் இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் நான் ஃபீல் பண்ணேன். சோ அந்த கான்பிடன்ட் நமக்கு இருக்கறனால நம்மளால எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? சோ அடுத்தது எட்டர்னிட்டி. எட்டர்னிட்டி சென்னைக்கு கண்டிப்பா வேண்டிய ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் அங்க மழை. இந்த டிசம்பர் ஜனவரி முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். உங்களுக்கு ஏப்ரல் மே எல்லாம் ஆனோம்னா அக்னி இல்லைங்களா? வெயில் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். அப்போ அந்த டைம்ல வந்து நீங்க இந்த எட்டர்னிட்டின்றது உங்களோட ரூஃப் போது நம்மளோட டெரஸ்ல எல்லாம் நம்ம இதை வச்சு கோட் கொடுத்துட்டு இந்த எட்டர்னிட்டியோட ஒரு கோட் கொடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சூப்பர்பா இருக்கும். 10 செல்சியஸ் வரைக்கும் சூடு கம்மியாகும். அதே போல வாட்டர் டேங்க்ல எல்லாம் இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எட்டர்னிட்டி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் டேங்க்ல எல்லாம் உங்களோட தண்ணி வந்து சூடாகாது. நீங்க கொடுக்கும்போது நல்லா சூடா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சூடெல்லாம் ஆகாது. பின்ன இதை வந்து லீக் ப்ரூஃபா, அதாவது
சின்ன சின்ன லீக், பெரிய லீக் இல்ல, லீக் ப்ரூஃப் வேற நம்ம கம்பெனிக்கும் இருக்கு, மார்க்கெட்லயும் அவைலபிள் இருக்கு. இது டேம் ப்ரொடெக்டர். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மாய்ஸ்டர் கண்டென்ட். கேரளால வந்து நனவு பதம் எப்பவுமே இருக்கும், மாய்ஸ்டர் கண்டென்ட் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற சர்ஃபேஸுக்கு நம்ம இதை போட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம், இந்த டேம்னஸ், இந்த நனவு எதுவும் இல்லாம இருக்கும். பின்ன இது வந்து கூல் கோட்டாவும் யூஸ் பண்ணலாம். நமக்கு ரூஃப் கோட்டு, கூல் கோட்டு, பின்ன நமக்கு வந்துட்டு எட்டர்னிட்டி டேம் ப்ரொடெக்டராகவும் நமக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அது ஒன்னொன்றுக்கும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணும். இதுல கரெக்டா கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கு, நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது டவுட் இருக்குன்னா கூட உங்களோட டைரக்ட் அப்ளைன் இல்ல டெக்னிக்கல் அச்சீவர் இல்ல என்கிட்ட நீங்க கால் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எப்படி யூஸ் பண்ணணுன்ற சிஸ்டம் எல்லாம் இதுல கரெக்டா எழுதியிருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணிக்கோங்க. இதை வந்து இன்னொரு இதாகவும் யூஸ் பண்ணலாம், பிரைமரா யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து எலன்சா ஆல்ரைட்ன்றது கொஞ்சம் காஸ்ட்லி பெயிண்ட், நம்ம கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் காஸ்ட்லி பெயிண்ட், சூப்பர் பிரீமியம் பெயிண்ட். அது நமக்கு 7 வருஷம் 10 வருஷம் லைஃப் தரும். 7 வருஷம் 10 வருஷம் லைஃப் தர ப்ராடக்ட்க்கு நம்ம கொஞ்சம் கூட நல்ல பிரைமர் யூஸ் பண்ணா நல்லது இல்லையா? அதனால பிரைஸை விட இது வந்து பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை கோட் பண்ணி நம்மளோட ஆல்ரைட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி தான் இருக்கும். இந்த ஆல்ரைட் ஃபிலிம் வந்து நான் காமிச்சிடுறேன். இது பாத்தீங்கன்னா ஆல்ரைட் ஃபிலிம் சிங்கிள் ஷீட். இதுல பாத்தீங்கன்னா இந்த கோட்டுன்றது ஒரு கோட்டு தெரியுதுங்களா? இது சிங்கிள் கோட்டு, இது சிங்கிள் கோட். இந்த கோட் வந்து நமக்கு அதே போல நமக்கு எட்டர்னிட்டி இருக்கும் லைஃப். சரிங்களா? ஸோ எட்டர்னிட்டியோட லைஃப், எட்டர்னிட்டியும் நம்ம பிரைமரா யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு மேல நம்மளோட பெயிண்ட் எலன்ஸா இல்ல ஆல்ரைட் கொடுத்தோம்னா அதோட லைஃப் கொஞ்சம் கூட அதிகமா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எட்டர்னிட்டி கேன் பி யூஸ்ட் அஸ் அ பிரைமர், பிரைமிங்க்கு அதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது MTL மெட்டாலிக் பெயிண்ட். மெட்டாலிக் பெயிண்ட் மெட்டல் பெயிண்ட் தப்பா புரிஞ்சுக்காதீங்க, மெட்டாலிக் எமர்ஷன். ஓகே, மெட்டாலிக் எமர்ஷன் போது மெட்டாலிக் கலர்ல இருக்க எமர்ஷன். இது நமக்கு ரெடி மிக்ஸ்டாவே கம்பெனில இருந்து வருது, சில்வர் அண்ட் கோல்ட் கலர்ல. இது ஆல்ரெடி ரெடி மிக்ஸ்டா வருது. இது நம்ம டிண்டிங் மிஷின் ஓனர்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க இதுல வந்து கலர் மிக்ஸ் பண்ணி வேற இது கலர் சேஞ்ச் பண்ணி, லைக் கோல்டன் ப்ரௌனு இல்ல எல்லோ வித் சில்வர் பேஸ், அந்த மாதிரி ஏதாவது நமக்கு டிஃப்ரெண்டா கலர் டெக்ஸ்டர் மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இந்த மெட்டாலிக் பெயிண்ட். சரிங்களா? ஸோ அதோட யூசிங் மெத்தடு எல்லாமே இதுல இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரௌசரோட பேக் பேஜ். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெகக்னேஷன் அவார்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2008ல நம்ம கம்பெனிக்கு கொடுத்த அவார்டு. இதுல இருக்க போட்டோ இருக்கு, நீங்க காமிச்சு கொடுக்கலாம் கஸ்டமருக்கு. அதே போல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு, மகாராஷ்டிரால பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல நம்மளோட ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. பின்ன இது எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல், ஆர்டர்லெஸ் பெயிண்ட், அதே போல ஃப்ரீ ஃப்ரம் ஹெவி மெட்டல் மெர்குரி லெட். இந்த மாதிரி எல்லாமே ஈஸியா கீ பாயிண்ட்ஸ் அங்க எழுதிருக்கு, உங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம். பின் இதுல கான்டாக்ட் நம்பர் எந்ததான் இருக்கு, அந்த இடத்துல நீங்க சின்னதா ஸ்டிக்கர் ரெடி பண்ணி நீங்க அதுல ஒட்டி உங்களோட நம்பர் வச்சுட்டு நீங்க கஸ்டமருக்கு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரிதான் என் தமிழ் ப்ரௌசர் இதுல ரெடி பண்ணியிருக்கேன், உங்க எல்லாருக்குமே அது யூஸ் பண்ற மாதிரி. சரிங்களா? ஸோ மேக்சிமம் நான் இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நான் என்னோட ஸ்கிரீன் ஷேரிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஐ திங்க் நான் இன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் எடுத்திருக்கேன் துளசி பெயிண்டை பத்தி. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணலாம், கேட்கலாம். ஓகே, இதுதான் பேசிக். சரிங்களா? நீங்க நியூட்ரிஷன் அதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க அதோட அதுல எத்தனை மினரல்ஸ் இருக்கு, எத்தனை விட்டமின்ஸ் இருக்கு, எத்தனை நியூட்ரியன்ஸ் இருக்கு, எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்கு, எத்தனை ஆயுர்வேதிக் கான்செப்ட் அதுல இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒன்னொன்னு தனித்தனியா தெரிஞ்சுக்கணும். இதுல அந்த அளவுக்குலாம் பெரிய ராக்கெட் ஹிஸ்டரி எல்லாம் இல்லை. இதுல ஈஸியா நம்ம கிட்ட இந்த ப்ரௌசர் இருக்கு, இந்த ப்ரௌசர் ரீட் பண்ணி படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க இதை கொண்டு போய் காமிச்சிட்டு கூட நீங்க அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ மெட்டாலிக் பெயிண்ட் பத்தி ஒரு தடவை கூட சொல்லுங்கன்றாங்க. ஒரு நிமிஷம். மெட்டாலிக் எமர்ஷன். மெட்டாலிக்ன்றது மெட்டாலிக் பெயிண்ட் கிடையாது, ரிமெம்பர். மெட்டாலிக் எமர்ஷன். எமர்ஷன் அப்படின்னாவே செவுத்துல அடிக்கிறது, எனாமல் சொன்னா இரும்புல அடிக்கிறது. சரிங்களா? சோ இந்த எமர்ஷன்ல மெட்டாலிக் கலர்ல இருக்க பெயிண்ட் நம்ம கிட்ட ரெடியா அவைலபிள். ஆர்சிஎம்ல
ரெடியா அவைலபிள். காப்பர், சில்வர், கோல்டு சில்வர் தான் இப்ப நமக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. காப்பர் இருக்கு நமக்கு. ஸோ இந்த கோல்டு சில்வர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பிள் எல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க. ஷோ வால், இந்த புட்டி ஒர்க் வச்சு பினிஷ் பண்ணிட்டு ஷோ வால்னு சொல்லிட்டு இப்ப வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிவி கிடையாது ஃப்ரண்ட் ஹால்ல இருக்கிறது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஷோ வால் தான் நல்லா டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப இந்த ஷோ வால் டிசைனிங், அதே போல கார்னர் பில்லர்ஸ் எல்லாம் டிசைன் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து நார்மலா இந்த சில்வர் கோல்டு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெம்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்றது. அதுல வேணா கலர் நம்ம வேணா ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட ஃபியூஷன். நம்ம எல்லாமே டிஃப்ரெண்டா பண்றவங்க இல்லையா? அதாவது நம்ம ஜெனரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல பேண்ட் போட்டுட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கிழிஞ்ச பேண்ட் போட்டுட்டு போறதா ஃபேஷன் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம கோல்டு சில்வர் 2 கலர் இருக்கு. பட் அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுல வேற கலர் ஆட் பண்ணா ஃபியூஷன் கிடைச்சது, புது ஒரு கலர் கிடைக்குது. சோ அந்த மாதிரி நம்ம ஷோவால் டிசைன் பண்றாங்க, இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு நம்ம டிண்டிங் மிஷின் ஓனர்ஸ் கிட்ட போயிட்டு தான் நம்ம கலர் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான், நம்மளோட கலர் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, அப்பதான் கம்பெனியோட வாரண்டி கேரண்டி எல்லாமே இருக்கும். சம்சாரிக்கணும். சோ சார் வந்திருக்காரு. சார் அதுக்கு நடுவில் 2-3 ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. பெயிண்டருக்கே வந்து ரொம்ப மாடலிங் ஐடியாலாம் இருக்கும். அப்ப அவங்க கிட்ட சொன்னா கூட நம்மளோட கலர் ரெண்டு வாங்கி மிக்ஸ் பண்ணி தேவையான கலர் அதுல இருந்து ரெடி பண்ணி அவங்க நல்லா வண்டர்ஃபுல்லா பண்ணுவாங்க. ஏன்னா பெயிண்டர்ஸ் ரொம்ப கிரியேட்டிவிட்டியா பண்ற பெயிண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம சொல்றதை விட ஒரு படி முன்னாடி போய் நல்லா பண்றவங்களும் இருக்காங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு பெயிண்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. ஓகே, சோ ஒரு 1 minute சார் ஏதோ ஷேர் பண்றாரு உங்ககிட்ட. This is Rajiv sir. Or should I take it? வெல்கம் ராஜீவன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சபரிமலைக்கு போறாங்க. நாளைக்கு சபரிமலை போறோம் சார். வாழ்த்துக்கள் சார். ஓகே, ஒண்ணும் இல்ல, நம்ம இப்பதான் நான் உள்ள கடை உள்ள வந்தேன். மெட்டாலிக் பெயிண்ட்ல வந்து மெட்டாலிக் வந்து அது வந்து அந்த பெயிண்டோட பேரு அதான். அதாவது நம்ம எமோஷன் சொல்றோம்ல, அதே மாதிரி மெட்டாலிக் எமோஷன், அவ்வளவுதான். அதுல வந்து 2 கலர் இருக்கு, கோல்டு கலர் அண்ட் சில்வர் கலர். ஆல்ரெடி கம்பெனி ரெடிமேடா நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு. ஆனா நம்ம இதுல வந்து வேற கலர்ஸ் வந்து எப்படி நம்ம பண்ணணும்னா, பெயிண்டர்ஸ்ட அவங்க வந்து கலரை எந்த தொட்டு அவங்க வேற நம்ம, அதாவது இந்த கோல்டன் மெட்டாலிக் கோல்டு எடுத்துட்டு அது கூட வேற கலர் அவங்க டச் பண்ணி வேற கலர்ஸ் அவங்களே பண்ணுவாங்க. புது கலர் அவங்களே கொண்டு வருவாங்க. அவங்க வந்து கிரியேட் பண்ணி ஒரு கலரை தொட்டு வச்சா சில டைம்ல இந்த மெட்டாலிக் கோல்டோட பிளாக் தொட்டு அவங்க வந்து ஆட் பண்ணாங்கன்னா அது பிளாக் கோல்டா மாறும். ஓகே, அதே மாதிரி சில்வர்லையும் ஆரஞ்சை தொட்டு வச்சா அது வேற கலரா மாறும். அந்த மாதிரி அவங்களே தேவையானது அவங்களே தொட்டு அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க. அதனால மெட்டாலிக் பெயிண்ட் வந்து நீங்க வந்து பெயிண்டர் சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க. அதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். நம்மளே ஒரு புது கலரா பண்ண நினைச்சா கூட அதுல பண்ணலாம். எந்த கலர் என்ற தொட்டு வச்சு வேற வேற அந்த கோல்டோட வேற கலர் என்ற தொட்டு வச்சான்னா அது வந்து வேற கலரா மாறும். நான் இப்ப சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் பிளாக் கோல்டுன்னு சொன்னேன். பிளாக் தொட்டு வச்சா பிளாக்கும் கோல்டும் சேரும்போது நம்ம எவ்வளவு பிளாக் சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட கலர் ஷேட் மாறிக்கிட்டே வரும். இதுதான் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து பெயிண்டர்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க வந்து மெட்டாலிக் எடுத்து வச்சு அவங்களே பண்ணுவாங்க. ஓகே, ஜெயாசியம் ஜெய் துளசி பெயிண்ட். தேங்க்யூ. ஸோ அதான் இது ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். ஓகேவா? என்ன வந்துட போகுது, நம்ம பண்ணா புது கலர் தானே வரப்போகுது இல்லைங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து வண்டர்ஃபுல்லா ஷோவால். இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பண்ணி பார்த்துருக்கேன். புட்டி வச்சுட்டு டிசைன் பண்ணிட்டு அதுல வந்துட்டு இந்த கோல்டு சொன்ன மாதிரி பிளாக் கோல்டு ப்ரௌன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எக்ஸலண்டா பண்ணிருக்க ஷோவால்ஸ் எல்லாம் இங்க பண்ணிருக்காங்க கேரளால. அதே மாதிரி நமக்கு பண்ண முடியும் சென்னையிலயும். ஸோ அதான் வால் பெயிண்ட் பண்றது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, வீட்டுக்குள்ள போற ஏரியா, அந்த ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோவால் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஓகே, சோ தேங்க்யூ காமராஜ் சார். இது போதும்னு நினைக்கிறேன். டவுட் கேக்குறாரு.